இன்னைக்கு பூ, காய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம சேர்ந்து பறிக்கிற வீடியோ பார்த்தலாம். ஒரு 2 பாவக்காய் இருக்குங்க. அதுதான் பறிக்க போறோம். அதுக்கு தான் நான் இத்தனை பில்டப் சொல்றேன். எப்பயும் போல இருவாச்சி மல்லியிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். கூட வந்து நிறைய ரோஸும் இருக்கு. எத்தனை பூக்கள் இருந்தாலும் பூக்களோட இளவரசி எப்பயுமே வந்து மல்லிகைப்பூ தாங்க. அதோட வாசம் வந்து நிஜமாலுமே மயக்கக்கூடியது தான். இது தவிர நம்ம சேனலில் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி வந்திருக்காங்க. இது வந்து நினச்சி சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதானே தெரில. ஏன்னா ஈஸியாக சொல்லக்கூட ஒரு விஷயம் என்னென்னா, பொண்ணு தானே நீங்கள் சேனல் நடத்துனீங்கன்னா பார்ப்பாங்க, ஓ பொண்ணு தானே நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா பார்ப்பாங்க அப்படின்ட்டு. எனக்கு நிஜமாலுமே தெரியலங்க. நம்ம சேனலில் 18+ கண்டென்ட் கூட வரையாது. குழந்தைங்க பார்க்குற மாதிரியோ இல்லை வந்து பூ பறிக்கிற வீடியோ இதுதான் இருக்குது. இதில் வந்து பொண்ணு தானே அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றது தெரியல. இது தவிர பெரிய விஷயம் என்னென்னா, நாங்களாம் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டால் கூட யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீரியஸாகவே ஒரு பையன் வந்து வேலை செஞ்சு வீடியோ போடுறதுக்கு வந்து வீடியோலையும் கிரெடிட் கிடைக்கும், கூட வந்து அவங்க வேலை செஞ்சதுக்கான ஒரு சம்பளமும் கிடைக்கும். பட் பொண்ணுங்கன்றவங்க வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நாங்கள் வீட்டு வேலை செஞ்சாலும் எங்களுக்கான சம்பளமும் கிடைக்காது, எங்களுக்கான கிரெடிட்டும் கிடைக்காது. அதே போல் எல்லா பொண்ணுகளுமே வந்து இந்த பசங்களை கவர்ந்தெழுக்கணும், பசங்க பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு பசங்களை மட்டும் டார்கெட்டாக வச்செல்லாம் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறது கிடையாது. இப்போவும் நிறைய பொண்ணுங்க வந்து எங்களுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் போராடி தான் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த பஞ்சாயத்தில் தயவு செஞ்சு பொண்ணு தானே வீடியோ போடுற, அப்போ வியூஸ் போகுன்ற அந்த ஒரு தாட்டை வந்து அந்த ஒரு வாகியத்தை வந்து தயவு செஞ்சு இனி யாரும் என்கிட்ட சொல்ல வேண்டாம் என்று தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மல்லிகைப்பூ பறிச்சாச்சு, நிறைய முல்லைப்பூ பறிக்க போகிறோம், கூடவே வந்து ரோஸும் பறிக்க போகிறோம். நிஜமாலுமே ஒரு வழியே திருப்தியான ஒரு அறுவடைன்னு சொல்லிக்கலாம். நம்மளோட முல்லைப்பூ செடியை ஓவரால் பார்க்குறீங்களா? ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்காங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாமே நீங்கள் உடச்சி விட்றது தாக்கா அப்படின்னு சொல்லுது. கண்டிப்பாங்க. நம்ம பூ பறித்து முடிச்சதுக்கப்புறம் எப்படி அந்த கிளையை உடச்சி விட்டா புதுசாக வளருமோ அதே மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்க தேவையில்லாத ஒருத்தங்களை வந்து உடச்சி விட்டா நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறி போகலாம் அப்படின்னா அப்படிப்பட்ட மனுஷங்களை வந்து தயவு செஞ்சு கூட சேர்க்காம உடச்சி விட்ருங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.